வண்டி வாகனங்களை வாங்குவதற்கு முன்னால் நிச்சயமாக ஜாதகம் பார்த்துவிட்டு வாங்குவதுதான் நல்லது. ஏன்னா இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய சாலை விபத்துக்கள் அப்படிங்கிறது அதிகமாகிட்டே வர்றது இல்லையா? அதனால தான் அந்த நேரம் அந்த கேள்வியை கேட்டிருக்கார். ஒரு வண்டி வாகனம் வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம என்ன கவனிக்கணும்னு சொன்னால், முதல்ல இந்த ஜாதகத்தை வாங்கி பார்த்து இவருக்கு அந்த வாகன சுகம் என்பது இருக்கிறதா? வாகன சுகம் என்பது வேறு, வாகன யோகம் என்பது வேறு. வாகன சுகம் அப்படின்னு சொன்னால் வாகனத்திலே பயணிக்கக்கூடிய, உட்கார்ந்து பயணிக்கக்கூடிய, உதாரணத்திற்கு ஒருத்தர் ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கிறாரு, ஒரு லக்ஸூரியஸ் கார் கூட இருக்கலாம், ஒரு BMW ஒரு ஆடியோ ஒரு லக்ஸூரியஸான ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கிறாரு. ஆனால் காரை இவர் இயக்கப் போவது இல்லை, அவர் உட்கார்ந்துட்டு அதில் பயணிக்கத்தான் போகிறார். அவர் பேரில் இந்த காரை வாங்கலாமா அப்படின்னு சொல்லி பார்க்கறது தான் இந்த வாகன சுகம் அப்படிங்கிற ஒரு விஷயம். அவருக்கு நல்ல சுகமாக இந்த வாகனத்திலே பயணிக்கக்கூடிய விஷயங்கிறது இருக்குமா? இது போக ஒரு சில பேர் சுகமாக வாகனத்திலே பயணிக்கக்கூடிய அம்சங்கிறது இருக்கும். ஆனால் அந்த வாகனமானது அவர்களுக்கே அவர்களுடைய பெயரிலேயே நிலைத்து நிற்குமா அப்படிங்கிறது தான் அந்த வாகன யோகம்னு சொல்லுவார். வாகன யோகம் என்பது இருக்கிறதா, வாகன சுகம் என்பது இருக்கிறதா அப்படிங்கிறத பார்க்கணும். குறிப்பாக அப்பொழுது நடக்கக்கூடிய தசாபுக்தியினுடைய காலமானது அந்த வாகனத்தை வாங்குவதற்கு இவர்களுக்கு துணை இருக்கிறதா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். ஏன்னா இன்னைக்கு பசங்கள்லாம் பார்த்தோம்னா காலேஜுக்குள்ளே என்ட்ராகும் பொழுதே 18 வயசு கூட ஆயிருக்கா, அதுக்குள்ளே எனக்கு 2 வீலர் வாங்கித்தான்னு சொல்லி ரொம்ப பிடிவாதம் பண்ணுறா. அவங்களுக்கு வாங்கி தரணும் அப்படின்னு சொன்னால் சர்வ நிச்சயமாக ஜாதகத்தை பார்க்க வேண்டியது. அவர்களுடைய ஜாதகத்தில் ஒரு ராகு திசை நடக்குது, ஒரு ராகு திசையில் ஒரு சூரிய புக்தி நடக்குது, அல்லது ஒரு சூரிய திசையில் ராகு புக்தி நடக்குது, இந்த கிரகங்களினுடைய பிளேஸ்மெண்ட்டுங்கிறது சரியில்லை, ஒரு 8ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களினுடைய திசைகள் நடந்தாலும் அல்லது புக்திகள் நடந்தாலும், ஒரு 8ஆம் பாவக அதிபதியினுடைய ஒரு புக்தி இப்போது நடக்குதுன்னு சொன்னால் கூட சர்வ நிச்சயமாக வண்டி வாகனங்களை வாங்கக்கூடாது என்பதையும் நினைவிலே கொள்ள வேண்டும். ஏற்கனவே ஒரு கீழே விழுந்து அடிபடுவார் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பொழுது இந்த குழந்தைகள் நிச்சயமாக வாகனத்தை இயக்கக்கூடாது. அது இல்லாமல் அந்த மாதிரி உட்காந்து போகிறது கூட, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்துட்டு 2 வீலரில் உட்காந்து போகிறது கூட இந்த குழந்தைகள் செய்யக்கூடாது என்பதையும் நினைவிலே கொள்ள வேண்டும். முதல்ல வண்டி வாகனம் வாங்குறதுக்கு முன்னாடி ஜாதகத்தில் என்னென்ன விதிமுறைகள்லாம் பார்க்கணும்னு சொன்னேன். இந்த வண்டியை முதல்ல வாங்கலாமா வேண்டாமா என்பது ஃபஸ்ட்டு கண்டிஷன். அதுக்கப்புறம் வாங்கலான்னு சொன்னால் எப்போ வாங்கலாம் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கணும். இந்த நேரம் வாங்குவதற்கு ஏற்ற நேரம் தானா? சரி, வாங்கிட்டு ஒரு 5 வருஷம் வரைக்கும் பின்னாடி பார்த்தோம்னா நமக்கு தசாபுக்தியினுடைய காலம்லாம் சரியாக இருக்கிறதா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கணும். இன்றைக்கி வாங்குகிற நேரம் நல்லா இருக்குது, இன்னொரு 3 மாதத்துலேயே அவனுக்கு ஒரு நேரங்கிறது மாறுறது, ஒரு 8ஆம் பாவக அதிபதியினுடைய திசை வர்றதுன்னு சொன்னால் நிச்சயமாக வண்டியினை வாங்கி தரக்கூடாது என்பதையும் நினைவிலே கொள்ள வேண்டும்.